ஸோ என்னோட பேர் ரேகாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூவில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கவுன்சிலிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட இதில் ப்ரிப்பரேஷனில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்திருக்கேன். என்ன மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லியும் கொடுக்குறேன். ஸோ அதனால் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 40 மார்க்ஸ் வந்து அதுக்குன்னு சொல்லி இருக்குது. குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 மார்க்ஸ் இருக்குது. இப்போ குரூப் 2 அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு 10-15 மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஐஎன்எம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி. முதல்ல ஐஎன்எம் தனியாக இருந்தது, இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மார்க்ஸ் இருக்குது. குரூப் 1 தான் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் அடுத்த அந்த எக்ஸாம் வர்றதுனால. பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் கொஞ்ச நாளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் படித்தவங்களா இருப்பாங்க, இல்லைனா சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களா தான் இருப்பாங்க. ஆர்ட்ஸ் படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால் பாலிட்டியும் சரி ஹிஸ்ட்ரியும் சரி இப்போ படிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹிக்கப் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே சோர்ஸ் புக் லக்ஷ்மிகாந்த் தாங்க. நீங்கள் எந்த அகாடமி என்ன எது படிச்சிங்கனாலும் லக்ஷ்மிகாந்த் எடுத்துக்கோங்க. லக்ஷ்மிகாந்தில் உங்களுக்கு நம்ம சிலபஸில் இருக்கிற மாதிரி சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறமா முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா, ஒரு வீடியோ. நம்மளுக்கு படிக்கிறத விட ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஒரு வீடியோ பார்க்குறது. அதில் சுகேஷ் சார் இருக்காங்க, சுரேஷ் அகாடமியோட. அவங்களோட 360 டிகிரி அப்ரோச் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், இந்த வீடியோ வரும், இந்த பிளேலிஸ்ட்டு. நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பார். நூக் அண்ட் கார்னர், நம்ம கொஷினில் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம், எதெல்லாம் வந்து விடுவோன்னு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க சார். அதில் நான் வந்து இதான் பண்ணுவேன், இதான் சஜஸ்ட்டும் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? வீடியோ பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எழுதுவோம்ல இம்பார்ட்டன்ஸ் எல்லாம், அந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எழுதிக்கோங்க, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, அன்றைக்கி இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்து முடிச்சிருக்கீங்க ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா, அன்றைக்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து அந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை பார்த்துருங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் டாபிக் வைஸ், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டாப்பிக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிங்கனாலே 40க்கு 30 மார்க்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம், சரிங்களா? அண்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக படிக்க வேண்டியது அமெண்ட்மெண்ட்ஸு, ஆர்டிகல்ஸு, ஜட்ஜ்மெண்ட்டு. இது 3 கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து 40 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து 20 கொஷின் நீங்கள் வந்து போட்டுடலாம். எல்லா பார்ட்டும் உங்களுக்கு தெரியணும், எல்லா ஸ்கெட்யூலும். இப்போ ஸ்கெட்யூல் 8னா என்னன்னு தெரியணும், ஸ்கெட்யூல் 2னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் மனப்பாடம் ராட் லேர்னிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிடணும். ஸ்கெட்யூலு, பார்ட்டு, ஆர்டிக்கலு, அமெண்ட்மெண்ட்ஸு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட்ஸும் கேட்குறாங்க. அந்த மாதிரி இந்த 5மே உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தில் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது 5ட்ட ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம சிலபஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா மொத்தமாக ஒரு 35 வார்த்தை கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாக்டாக தெரியல, 35 வார்த்தை வருதுன்னா அதில் நம்மளோட யூனியன், ஸ்டேட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, சரிங்களா? அப்புறமா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இந்த 4 டாபிக் தான் நிறைய வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக். வெயிட்டேஜ்னு சொன்னால் கொஷின்ஸ் கிடையாது, நிறைய டைம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய டாப்பிக்கு. புரிகிறது கஷ்டம், நிறைய ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா ஜுடிஷியரியில் நிறைய ஜுடிஷியல் வார்த்தைங்க இருக்கும், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். யூனியன், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அப்புறமா வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட்டுக்குள்ளதும் அதே மாதிரி. இதில் நிறைய பேர் உள்ளே வருவாங்க, கவர்னரு, ஸ்பீக்கரு, பிரைம் மினிஸ்டர்ஸு எல்லாம் வருவாங்க. நீங்கள் ஒரு பெரிய டேப்லர் காலம் போட்டு யாரோடது என்ன ரோல், யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸை 3ஆக பிரிச்சுருங்க. நான் சொன்ன ஃபஸ்ட்டு 6 சாப்டர், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கெட்யூலு, பார்ட் எல்லாம் அது உள்ளே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு 3/4 கொஷின் கவர் பண்ணிடும். நம்ம தப்பு பண்ணுற கொஷின்ஸ் எதுலான்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த யூனியன், எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட்டு, இதெல்லாம் இந்த பார்ட் எல்லாத்தையுமே வந்து
நல்லா படித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரியே இதில் கொஞ்சம் கம்மியாக கொஷின்ஸ் கேட்குறது எந்த ரீசன்னா விமன் எம்பவர்மெண்ட்டு, கன்சியூமர், இந்த டாப்பிக்லேருந்தெல்லாம் ரொம்ப ரேராக தான் கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஒரு பிவைக்யூ எடுக்கிறீங்கன்னா அந்த பிவைக்யூவில் இருக்க 4 ஆப்ஷனுக்கும் ஆன்சர் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். அண்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி முதல் தடவை படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இனிமேல் அதை பண்ண முடியாது. இதுக்கு மேல்பட்டு படிக்கிறவங்க வந்து டைரெக்டாக படிங்க, வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட் போட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் அடுத்த வருஷம் எழுத போகிறேன், இல்லை நான் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலான்னா, ஒரு மெயின்ஸுக்கு எப்படி இந்த டாபிக் எடுப்பீங்களோ அந்த மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 100 மார்க் மெயின்ஸில் வந்து வரும். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கேரண்டியாக நம்ம அந்த இதுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மறக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். நீங்கள் ஆர்டிகல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆர்டிகல்ஸை வந்து பார்ட் படிக்கும் போதே ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போ பார்ட் 1 ஆர்டிகல் 1 to 4, பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11, பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 36. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து 35 அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் இந்த பார்ட்டுக்கு தான் வருங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அப்புறம் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டை போய் நல்லா படிக்கும் போது உங்களுக்கு எந்தெந்த ஆர்டிக்கல் எது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் டேபிள்ஸ் எழுதி பார்க்குற மாதிரி எழுதி பார்த்துருங்க. படித்து எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த பாலிட்டியோட அந்த ஆர்டிகல்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியோட சிலபஸை இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்கங்க. முதல்லலாம் அது ஒரு பெரிய வேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் பார்ட்டு, அதே மாதிரி அதுலேருந்து தமிழ்நாடு பார்ட்டையும் அப்படியே கொண்டு போய் தமிழ் சொசைட்டியில் வச்சுட்டாங்க. இப்போது ரோல் ஆஃப் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் பார்ட்டி, பெரியார், அப்புறமா வந்து அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டாங்க தமிழ் சொசைட்டியில். அதனால ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸ் தாங்க ஒரே சோர்ஸு, சமச்சீர் புக்ஸு. அதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட 12th சமச்சீர் புக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்ம 12th சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்க ஒரு பெரிய டஃப் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமச்சீர் சிலபஸில் 11th 12th ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் படித்த உடனே புரிகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் வந்து ஒரு பெரிய டாப்பிக்கை அப்படியே போட்டு அடித்து ஸ்கேட்டர் பண்ணி இது பண்ண மாதிரி, ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு இது பண்ணிக்கலாம், கனிமுருகன் சாரோட ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் இருக்கும். நம்மளுடைய சிலபஸ்க்கே போட்டிருப்பாங்க, பிளேலிஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து தேவையான விஷயங்களை கூட அவர் ஆட் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு ஸ்பெக்ட்ரமில் இருந்தோ இல்லைனா வந்து வெங்கடேசன் அவர்களோட புக்கில் இருந்தோ கூட திங்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் பாலிட்டிக்ஸ் சொன்ன மாதிரியே அந்த வீடியோவை பார்த்துட்டு சமச்சீர் புக்கை பார்த்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சமச்சீர் புக்ஸை வச்சு என்னெல்லாம் வேணுமோ வேறு கலர் பெனில் ஆட் பண்ணிக்கோங்க. மிஸ் அவுட்டே ஆகாது. சப்போஸ் மிஸ் அவுட் ஆகிருக்குன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஹிஸ்ட்ரி ஹோல்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ஏன்ஷியன்ட்டு மெடவல் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஐஎன்எம். ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், ஒரு டைம் லைன் 1885 ஆரம்பித்து 1947 வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் டைம்லைன் எழுதி அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு ஆரோ மார்க் போடுங்க. அந்த ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1885 ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ், ஃபஸ்ட்டு செஷன் என்ன, அதுலேருந்து ஒரு 4 கொஷின் நம்ம முக்கியமாக படிக்க போகிற கண்டென்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது டைம்லைன் பேஸ் பண்ணி படிக்கும்போது ஐஎன்எம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அடுத்த ஈவெண்ட்டோடு கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலேயே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காங்கிரஸ் கலந்தே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி முன்னுக்கு பின்னா எல்லா ஈவெண்ட்டும் வந்து ஒன்றோட ஒன்றா செயினாக லாக் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் டைம்லைன் படிக்கும் போது உங்களுக்கு மறக்காது, ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் முன்னாடி இருக்கிற இந்த பார்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடவல் வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பார்ட்டு தான். நார்மலாகவே ஒரு கிங் சம்மந்தப்பட்டதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே, டைனஸ்டி ஒரு பரம்பரை சம்மந்தப்பட்டது, ஒரு சிவிலைசேஷன் சம்மந்தப்பட்டதை படிக்கிறோன்னா 4 விஷயம் படித்தா போதும், சாப்டரே முடிஞ்சிடும். நம்பர் 1 லைனாக அந்த கிங்ஸு, ஃபவுண்டர் யார், இவருக்கு அப்புறம் யார், அவருக்கு அப்புறம் யார். அவங்க இப்போ டெல்லி சுல்தானேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பசங்களே அவங்களுக்கு அப்புறமா வருவாங்க. முகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க பசங்க வருவாங்க. ஆனால் நடுவில் ஒரு சில பேர் அதை பிரேக் பண்ணியிருப்பாங்க. டெல்லி சுல்தானேட்டில் 5 டைனஸ்டி இருக்கும். ஒவ்வொரு டைனஸ்டி முடியும் போது, ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான மன்னர், முடிவில் இருக்கிற மன்னர். இந்த மன்னரோட ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே ஒரு பேப்பரில் நான் எழுதிடுவேன். படிக்க கஷ்டமாக இருக்க நேம் வந்து பெர்ஷியன் நேம்ஸு தான். டெல்லி சுல்தானியமும்
முகலாயர்களோட பேர் மட்டும்தான் நமக்கு மனப்பாடம் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இல்லை முகலாயர்களோட பேர் கூட பாபர், அக்பர்னு அந்த ஒரு கிரானிங் இருக்குது. பாட்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்ஷானா பாபர், ஹுமாயூன், அக்பர், அப்படியே அடுத்தடுத்து ஜாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், அது ஒரு அக்ரானிம் மாதிரி இருக்கும். ஆனால் டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து அப்படி கிடையாது. 5 டைனஸ்டி இருக்கும், 5 பேருமே வேறு மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஸோ எழுதி இந்த டைனஸ்டி கீழே இவங்க, மாமலுக் டைனஸ்டிக்கு இவங்க, கில்ஜி வம்சத்துக்கு இவங்க, துக்ளக்குக்கு இவங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிங் தான் முக்கியமான கிங் இருப்பாங்க. அவங்கள தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நமக்கு அந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், இந்த கிங்கு கொண்டு வந்த ஒரு யூனிக் விஷயம். இப்போ அக்பர் வந்து மன்சப்தாரி முறை கொண்டு வந்தார். அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா ராக் எடிக்ஸ் எல்லாம் எழுதினார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 3வது அவங்களுடைய போர்கள், அவங்க சம்மந்தப்பட்ட காலத்தோட போர். 4வது அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனில். இப்போ உதாரணத்துக்கு டெல்லி சுல்தானேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா திவானி கோஹினா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் ஒரு நாட்டை வந்து 5ஆக பிரிச்சிருப்பாங்க. எல்லா அரசரும் இதை பண்ணியிருப்பாங்க. நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கனாலும் நாடு, வளநாடு, மண்டலம், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா. அந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஷின் வரும். இந்த மாதிரி பார்ட்ஸ் மட்டும்தான். இதை தாண்டி 5வது முக்கியமான விஷயம்னா அவங்க காலகட்டத்தில் இருந்த மானுமெண்ட்ஸு, புத்தகங்கள். இப்போ குப்தர் காலகட்டத்தில் காளிதாசரோட புத்தகங்கள், கிருஷ்ணதேவராயோட காலகட்டத்தில் அவரே எழுதியிருப்பார் புத்தகம், அமுக்த மால்யடான்லாம் புத்தகம் எழுதியிருப்பார். அவங்க எழுதின புத்தகங்களும், அவங்க கட்டின கோயில்கள், குடவரை கோயில், அந்த மாதிரி வித்தியாசமான கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க இல்லையா. இது மாதிரி நீங்கள் பிரித்து ஒரு டைனஸ்டி, இப்போ உதாரணத்துக்கு விஜயநகர கிங்டம் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணதேவராயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எழுதின கோயில்கள், அவர் எழுதின புத்தகங்கள் என்னென்னலாம், அவர் அஷ்டதிகஜம்னு என்னென்ன மந்திரிலாம் வச்சுருந்தாரு, அந்த மந்திரி எழுதின புத்தகங்கள் என்னெல்லாம், அவர் காலகட்டத்தில் நடந்த போர், தோல்வி அடைஞ்சவங்க யார், ஜெயிச்சவங்க யார், அவருடைய காலகட்டம் எந்த வருஷம் ஆரம்பிக்குது, எந்த வருஷம் முடியுது, இது எல்லாமே உங்களுக்கு கொஷின். இதை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அந்த நோட்ஸை மட்டும் திருப்பி எடுத்து பார்த்துட்டே இருங்க. பிஒய்க்யூ பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாக 25க்கு 20 கொஷின்ஸ்க்கு மேலேயே போட்டுற முடியும். ஓகே.